ஹலோ மை டியர் மக்களே, வெல்கம் பேக். போன வீடியோவில் வந்து நம்ம டிசைன் யூசபிலிட்டினா என்னன்னு பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து ஃபேக்டர் ஆஃப் யூஎக்ஸ் அப்படின்னா பார்க்கலாம். அதுக்கும் சில பல பிரின்சிபல்ஸ் இருக்கு. வெல்கம் டு த ஃபேக்டர் ஆஃப் யூஎக்ஸ். அதில் வந்து யூஸ்ஃபுல், யூசபிள், ஃபைண்டபிள், கிரெடிட்டபிள், ஆக்சசபிள், டிசைரபிள், வேல்யூபிள், இதெல்லாம் வந்து நம்ம ஃபேக்டர் ஆஃப் யூஎக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது என்னென்னு நான் ஒன்று சொல்கிறேன். ஃபஸ்ட்டு யூஸ்ஃபுல். யூஸ்ஃபுல்ன்றது வந்து இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தோணணும். லைக் இப்போ பெண்ணுனா அதை வந்து எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கார் இருக்குன்னா அதை வந்து ஓட்டுறவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு பொருளாக இருக்கும். சம்மந்தமே இல்லாமல் ஒரு ப்ராடக்டாக இருக்கக்கூடாது. நமக்கு தேவையில்லாத ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம முதல்ல மேக்கே பண்ணக்கூடாது. ஸோ யூஸ்ஃபுல்ன்றது நமக்கு யூஸ் ஆகிற பொருள் தான் யூஸ்ஃபுல்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது யூஸபிள்னா இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது அதோட எண்டு கோல் நமக்கு கிளியராக இருக்கணும். அதை தான் யூஸபிள்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள்னா இப்போ நம்ம கார் ஓட்டுறோம்னு வச்சுப்போம். இப்போ நம்ம கார் ஓட்டும் போது நமக்கு கியர்ஸ் இருக்குல்ல, அது வந்து 1 2 3 4 லைனாக இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக தான் இருக்கும். 1 2 3 4 அந்த மாதிரி ஜிக்ஸாக இருக்கும். அது ஏன்னா இப்போ நம்ம கார் ஓட்டணும்னா நம்மளோட எண்டு கோல் நம்ம எங்கே போகிறோமோ அந்த டெஸ்டினேஷன் தான் நம்மளோட எண்டு கோல். இந்த கியர் போடுறது இல்லை. ஸோ கியர் 1 2 3லாம் வச்சா நம்ம இதை பார்த்து எதில் இருக்குன்னு பார்த்து போடுவோம்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா இப்படி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் நம்ம மசில் மெமரியில் ஸ்டோரேஜ் ஆகிடும். இப்போ 1ல் இருக்குது, கை வச்சாவோ 4th கியரில் இருக்குது, நம்ம அப்படியே மாற்றி விட்டோன்ட்டு நம்ம இது மசில் மெமரிலாம் இருக்கும். நமக்கு எண்டு கோலாக இருக்காது. நம்ம எங்கே போகிறோமோ டெஸ்டினேஷன் அதுதான் எண்டு கோலாக இருக்கும். ஸோ யூஸபிள்ன்றது நமக்கு எண்டு கோலை ஃபிக்ஸ் பண்ணுறது, அதுதான் நம்ம யூஸபிள்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து ஃபைண்டபிள்னா இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது அதில் எதனா ஒரு திங் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும். எக்ஸாம்பிள் காரை எடுத்துப்போம். இப்போ கார் வந்து அப்போத்துலேருந்து இப்போ வரைக்குமே இந்த ஏபிசி அந்த ஸ்ட்ரக்சர் தான், ஆக்சிலேட்டர், பிரேக், கிளச், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ புதுசாக நான் எடுத்துகிட்டு வந்து ஓடுறேன்னு சொல்லிட்டு பிரேக் நடுவில் வச்சுட்டு ஆக்சிலேட்டர் எடுத்து கையில் முறுக்கிற மாதிரி காரில் அப்படி மோஸ்ட்டாக வைக்க மாட்டாங்க. ஸோ நம்ம இப்போ ஒரு ப்ராடக்ட்னா எல்லாருக்குமே யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அது ஃபைண்டபிள் ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுதான் நம்ம ஃபைண்டபிள்னு சொல்லுவாங்க. கிரெடியபிள்னா ஆக்சுவலாக கஸ்டமர்ஸ் நம்ம ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணுறது தான் கிரெடியபிள்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஹெட்ஃபோன் எடுத்துப்போம். ஹெட்ஃபோனில் வந்து அவங்க பேஜில் வந்து 72 hours வந்து பேட்டரி பேக்கப் நிற்கும், நீங்கள் நான் ஸ்டாப்பாக கேட்கலான்ற மாதிரி அவங்க உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் வாங்கி வரீங்க, பட் அது 24 hours தான் நிற்கிதுன்னா அதை நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரும் சஜஸ்ட் பண்ண மாட்டீங்களே, இது வேஸ்ட்டான்ற மாதிரி தான் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஃபேக் ப்ராமிஸ் பண்ணக்கூடாது. நம்ம கொடுக்கறத அங்கே போய் எண்டில் வந்து சேரணும். அதுதான் கிரெடியபிள்னு சொல்லுவாங்க. கஸ்டமருக்கு நம்ம ட்ரஸ்ட்டு கிரியேட் பண்ணுறது தான் கிரெடியபிள். இப்போ ஆப்மே அதுதான். எதனா நீங்கள் இப்போ கொடுக்கறது வந்து ட்ரஸ்ட்டாக கிரியேட் பண்ணி கொடுக்கறது தான் நம்ம கிரெடியபிள்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து ஆக்சசபிள்னா இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அதை வந்து எல்லா பீப்புளும் யூஸ் பண்ணணும். அதுதான் ஆக்சசபிள்னு சொல்லுவாங்க. எல்லா பீப்புள்னால் லைக் இப்போ நம்ம நார்மல் ஹியூமன் இல்லாமல் கண்ணு தெரியாதவங்க இல்லைனா நடக்க முடியாதவங்க அவங்க இல்லாமல் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. அதுதான் ஆக்சசபிள்னு சொல்லுவாங்க. எல்லாரோடையும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடியது, அதுதான் ஆக்சசபிள்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து டிசைரபிள்னா ஒரு ப்ராடக்டை வாங்க வைக்கணும். லைக் இப்போ நான் ஒரு கிவ்அவே உங்களுக்கு தரேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஆப்பிள் தரேன் இல்லை சாம்சங் தரேன் அப்படின்னா நிறைய பேர் எதை சூஸ் பண்ணுவீங்க? 75% பீப்புள் வந்து ஆப்பிள் தான் சூஸ் பண்ணுவாங்க. அந்த பில்ட் பண்ணியிருக்காங்களே அதுதான் டிசைரபிள்னு சொல்லுவாங்க. அந்த பிராண்ட் கிரியேட் பண்ணுறதுன்னுவாங்க டிசைரபிள்னா. வேல்யூபிள்ன்றது வந்து இப்போ நம்ம ஒரு அமௌண்ட் கொடுத்து ஒரு பொருளை வாங்கியிருப்போம், நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருப்போம், இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம கொடுத்து வாங்கின அமௌண்ட்டுக்கு ஒர்த்தே இல்லை, வேஸ்ட்டு அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்போம்ல. அப்படி நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. அதுதான் வேல்யூபிள். இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்கினா இந்த கொடுக்குற காசுக்கு இது ஒர்த்துப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் வேல்யூபிள்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி இருக்கணும் ப்ராடக்ட்னா. இப்போ நம்ம ஒரு 10 ரூபா கொடுக்கணும்னா அந்த 10 ரூபாய்க்கு வந்து அந்த ப்ராடக்ட் ஒர்த்தாக இருக்கணும். அது இல்லை வாங்கும் போது இது அந்தளவுக்குலாம் ஒர்த் இல்லை, இதை நான் சும்மா கொடுத்தா கூட வாங்க மாறேன், அந்த மைண்ட் செட் இருக்கக்கூடாது கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணணும். இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு ஃபேக்டர்ஸ் வந்து யூஎக்ஸில். ஸோ மறந்துடாதீங்க, இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணிங்கன்னா இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். என்னென்னா யூஸ்ஃபுல், யூஸபிள், ஃபைண்டபிள், கிரெடிட்டபிள், ஆக்சசபிள், டிசைரபிள், வேல்யூபிள், இதெல்லாமே ஒரு சின்ன விஷயமும் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இன்னும் யூஎக்ஸை பற்றி நிறையா ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் டிசைனர் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை.